உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளிலெல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு
லட்சத்தில் 1000 பேருக்கு. நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, 6 கிரக சேர்க்கை கன்னிராசி அன்பர்களே அதிசயங்கள் பல நிகழும். காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் சமசப்தமமான நிலையில் 180 டிகிரியில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ பாருங்கள் கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடைகள், செயல் தடைகள், எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கணும். கன்னிராசினா என்ன பண்ணணுங்க? நடக்கக்கூடிய எல்லா திடீர்னு ஒரு நல்லது நடக்கும், சிரிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும். திடீர்னு ஒரு கெடுதல் நடக்கும், சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், அழுதக்கூடாது. திடீர்னு ஒரு மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும், கேட்டுக்கிட்டு ரைட் ஓகே ஓகே. இதுதான் கன்னிராசியுடைய நிலைமை. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, செயல்படவும் முடியாது, முயற்சி எடுக்கவும் முடியாது. அப்போ எதை எடுத்தாலும் தடைகள். காலமும் நேரமும் தானாக நடக்கும். போன மாதம் எடுத்த முயற்சிக்கு எப்பயோ பெல் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு சத்தம் கேட்குமே, அன்றைக்கி அடிச்சு பெல். இப்போ தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்பாவாக தான் இறங்கி வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு கடைக்கு போய் திரும்பி வந்ததுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும், அதை போல் 2 நாள் 3 நாள் முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு 10 நாள் கழித்து பலன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே போல் கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப டெட் ஸ்லோவாக போயின்ட்டுருக்கு. ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்லைங்க, நடக்க மாட்டேங்குது. நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தம் உள்ளதா? கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே. இந்த 6 கிரக சேர்க்கையினால் 10 விஷயம் நினச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஒரு 2 விஷயங்களாக உங்களை கிளிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அவ்வளோதான் விஷயம். 10 சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்குது, 10 ஆர்டர் இருக்குது, 2 ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த 6 கிரக சேர்க்கையில் 3 கிரகம் வக்ரகதி அடையுது. யார்? ராகு ஆல்வேஸ் வக்ரம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் வக்ரமாகவும் இருக்கார், அஸ்தங்கமும் ஆகியிருக்காரு. அஸ்தங்கமும் வக்ரமும் சேம் டைமில். அதே போல் சனியும் அஸ்தங்கமாகிறார். உள்ளே போன உடனே சனி அஸ்தங்கம். அப்போ என்ன நடக்குது அங்கே? வேறு எந்த கிரகமும் செயல்பட முடியாது. சூரியன், சுக்கிரன், ராகு இவங்க தான் அங்கே செயல்பட முடியும். அப்போ சூரியன், சந்திரன், ராகு இவங்க 3 பேருமே உங்கள் ராசிக்கு அனுகூலமானவர்கள், சப்போர்ட்டர்ஸ். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி என்பர்களே, இந்த 6 கிரக சேர்க்கையால் இதனால் வரையில் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த விஷயம், அது வருமானமாக இருக்கலாம்,
வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அல்லது ஏனும் இடையில் ஏற்பட்ட தொந்தரவுகளாக இடர்பாடுகளாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது தினம் ஒரு பெரிய நோய் வந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே மனசு பயந்துரும். அப்புறம் இந்த 6 கிரக சேர்க்கையில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து ஒரு வழிபாடு செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக அந்த பெரிய பெரிய நோய்கள் கூட தாக்கம் குறையும். புரியுதுங்களா? அதே போல் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கஷ்டங்கள், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் ஏற்பட்ட நஷ்டங்கள், முதலீடுகள்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, பணங்காசு வருமானம் இல்லாமல் இருப்பது, மனசு ஒரு பயமாக இருப்பது, மன பயம், இது எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, இந்த 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும். இந்த 6 கிரக சேர்க்கை கன்னிராசிக்கு நல்ல அதிசயத்தை செய்யும். காத்திருங்கள் கன்னிராசி நேயர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.